எல்ஷடாய் எல்ஷடாய், ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய் என்ற பாடலை பாடுவோம். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம். யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம் செய்பவர். மகிமை நிறைந்த கர்த்தர் நீர் மேன்மை அளிப்பவர், பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் வைத்தியர். பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் வைத்தியர். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். மீண்டும் பிறந்து வாழ என் இதயம் தொடுகிறீர், குற்ற உணர்வு நீங்கிட என்னை தூய்மைப்படுத்துவீர். மீண்டும் பிறந்து வாழ என் இதயம் தொடுகிறீர், குற்ற உணர்வு நீங்கிட என்னை தூய்மைப்படுத்துவீர். வாழ்வில் திருப்பம் தந்து புது மானிடம் அமைக்கிறீர், நல்லாவியால் வல்லமை கனிய தினந்தோறும் ஆட்கொள்கிறீர். நல்லாவியால் வல்லமை கனிய தினந்தோறும் ஆட்கொள்கிறீர். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் பாதுகாக்கும் தேவன் நீர் எல்லாம் வல்லவர், ஆதரவான கர்த்தர் என்று போதுமானவர். பாதுகாக்கும் தேவன் நீர் எல்லாம் வல்லவர், ஆதரவான கர்த்தர் என்று போதுமானவர். என்னை வேறு பிரித்தவர் நீர் மாறா பரிசுத்தர், நம் சொந்தம் நித்திய பந்தம் நீர் அநாதி சிநேகிதர். நம் சொந்தம் நித்திய பந்தம். எல்ஷடாய் எல்ஷடாய், ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே. ஓ, நேற்றும் இன்றும் என்றென்றும். யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம். பாடுங்க. யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம் செய்பவர். மகிமை நிறைந்த கர்த்தர் நீர் மேன்மை அளிப்பவர், பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் வைத்தியர். பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் வைத்தியர். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய். எல்ஷடாய் எல்ஷடாய், நீர் ஒருவரே எல்ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல்ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சர்வ வல்லவர்னு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா மட்டும் போதாது, விசுவாசம் கிரியையில் என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை தருவேன்னாரு, லேட் ஆகுது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு?
அவராக ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழியை ரெடி பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு. நீ என்னை விசுவாசித்தீனா உத்தமனாரு. என் மேலே உள்ள விசுவாசத்தில் எப்படி இரு? உத்தமமாரு. என் மேலே உள்ள விசுவாசத்தை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி, நான் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. மனசுலையும் போராடக்கூடாது. புரியுதா? குட்டிக்கரணை அடிக்கிறது, தலைகள் நின்று தண்ணி குடிக்கிறது, மொட்டை போடுறது, மற்றவன் முடிய பிடிங்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் அவர் எல்லாம் செய்வாருன்ட்டு எல்லா வேலையும் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? பண்ணிட்டு இலைக்க வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு அவன் அவ்வளோ உபத்திரவப்பட்ட போது சொல்கிறான், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அப்படின்னு அவன் விசுவாசித்தான். பாருங்க, கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதுதான் நம்ம பாடுறோம். எல்ஷடாயினா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம பாடுறோம். பாடி நம்முடைய விசுவாசத்தை நம்ம அனல் மூட்டி கொள்ளுகிறோம். வார நாட்களில் அவர் சர்வ வல்லவருங்கிற மாதிரியே வாழணும். அவர் என்னமோ கையால் ஆகாத மாதிரியே நீங்கள் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஒரு பாட்டு பாடுவோம்ல, உமக்கு உதவி தேவையில்லை. ஏன்னா அவர் எல்லாம் செய்வார் நமக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் எல்லா வேலையும் செய்வார், நீ உன் வேலையை மட்டும் பாரு. நம்ம வேலை என்னது? சாப்பிடணும், தூங்கணும், ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சில் ஊழியம் கொடுக்குறோமா இல்லையா, அந்த வேலையை பார்க்கணும். அப்புறம் நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், நமக்கான வேலைகளை பார்க்கணும். உட்காந்து கவலைப்படுறது, கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள இருப்பான். என்னடா ஓ நீ உன் வாயை மூடு, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் அவருடைய வேலையில் செய்வார். எதை குறித்தும் எனக்கு. அதுக்கு தான் இந்த பாட்டை என்ன செய்கிறோம்? பாடுறோம். பாடுவோமா? எல் ஷடாய் எல் ஷடாய், நீர் ஒருவரே எல் ஷடாய். எல் ஷடாய் எல் ஷடாய், நீர் ஒருவரே எல் ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல் ஷடாய். இன்றும் என்றென்றும் மீண்டும் பிறந்து வாழ என் இதயம் தொடுகிறீர். குற்ற உணர்வு நீங்கிட என்னை தூய்மைப்படுத்துவீர். மீண்டும் பிறந்து வாழ என் இதயம் தொடுகிறீர். குற்ற உணர்வு நீங்கிட என்னை தூய்மைப்படுத்துவீர். வாழ்வில் திருப்பம் தந்து புது மானிடம் அமைக்கிறீர். நல்லாவியால் வல்லமை கனிய தினந்தோறும் ஆட்கொள்கிறீர். நல்லாவியால் வல்லமை கனிய தினந்தோறும் ஆட்கொள்கிறீர். நீர் ஒருவரே எல் ஷடாய். எல் ஷடாய் எல் ஷடாய், நீர் ஒருவரே எல் ஷடாய். நேற்றும் இன்றும் என்றென்றும், நேற்றும் இன்றும் என்றென்றும். எல் ஷடாய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்மேல் செட்டைகளை விரித்திருக்கிற தேவன். புரியுதா? இந்த கோழி தன்னுடைய செட்டையின் கீழ் குஞ்சுகளை மறைத்து பாதுகாக்குது பார்த்தீங்களா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது எல் ஷடாய்க்கு. கோழி எவ்வளவுதான் செட்டையை விரிச்சாலும் எவ்வளவுதான் விரிக்க முடியும்? 1 இன்ச்சுக்கு தான் விரிக்க முடியும். அதுக்கு மேலே ஒன்றால் முடியாதுல. அவர் விரிச்சுக்கிடுவார். நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் என்ன செய்வார்? நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளை காப்பார். ஏன்னா உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் விரிக்கிற அளவு செட்டையை நீங்கள் என்ன செய்ய முடியாது. கோழி அளவுக்கு ஒன்றால் செட்டையை விரிக்கவே. ஆனால் என்னமோ நம்ம பிள்ளைய நம்ம தான் காக்கிற மாதிரி நேரமும் கையை விரிக்கிறது. நீ எவ்வளவு விரிச்சாலும் உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடும். ஏன் உன் ஸ்கூல் அளவுக்கு நீ கையை நீட்டி காட்டேன், ஏதாவது பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. ஸோ நமக்கு ஆதரவான கர்த்தர் ஒருவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறைகளுக்கும் அவர்
ஆதரவானவர். பாடுவோமா? பாதுகாக்கும் தேவன் நீர் எல்லாம் வல்லவர், ஆதரவான கர்த்தர் என்றும் போதுமானவர். பாடுங்க. ஆதரவான கர்த்தர் என்றும் போதுமானவர். என்னை வேறு பிரித்தவர் நீர் மாறா பரிசுத்தர், நம் சொந்தம் நித்திய பந்தம் நீர் அநாதி சிநேகிதர், நம் சொந்தம் நித்திய பந்தம் நீர் அநாதி சிநேகிதர். எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் ஒருவரே எல் ஷடாய், எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் ஒருவரே எல் ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல் ஷடாய். அப்படி எழுந்து நிற்போமா? யாவும் படைத்த கர்த்தர், யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம் செய்பவர். யாவும் படைத்த கர்த்தர் நீர் ஆற்றல் மிக்கவர், அகிலம் ஆண்டு நடத்தும் நீரே அற்புதம் செய்பவர். மகிமை நிறைந்த கர்த்தர் நீர் மேன்மை அளிப்பவர், பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் வைத்தியர், பலவீனம் அறிந்த நீரே பிணி நீக்கும் எல் ஷடாய். நல்லா உயர்த்துங்க. எல் ஷடாய் நீர் ஒருவரே எல் ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும், நேற்றும் இன்றும் என்றென்றும். பாதுகாக்கும் தேவன், பாதுகாக்கும் தேவன் நீர் எல்லாம் வல்லவர், ஆதரவான கர்த்தர் என்று போதுமானவர். பாதுகாக்கும் தேவன் நீர் எல்லாம் வல்லவர், ஆதரவான கர்த்தர் என்று போதுமானவர். என்னை வேறு பிரித்தவர் நீர் மாறா பரிசுத்தர், நம் சொந்தம் நித்திய பந்தம் நீர் அநாதி சிநேகிதர், நம் சொந்தம் நித்திய பந்தம். எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் ஒருவரே எல் ஷடாய், எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் ஒருவரே எல் ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே எல் ஷடாய், நேற்றும் இன்றும் என்றென்றும். மீண்டும் சொல்லுவோமா? நேற்றும் இன்றும் என்றென்றும். ஓ ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றென்றும் நீரே. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம்.